சமீப காலமாக ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் மேல ஒரு பெரிய கரித்து கொட்டல். எதுக்கு இவ்வளவு அராஜகம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயம்ன்ற என்னன்னே தெரியாது. எங்க போனாலும் அங்க ஒரு கலக்குவோம் அந்த ஊரை. கூட இப்ப ரீசெண்டா கொஞ்சம் அதிகமாக அது ஆகியிருக்கிறது. அது என்னன்னா நடிகர்களுடைய ரசிகர்கள் மீது. இங்க வந்துறேனா இவங்க மேல உங்களுக்கு என்ன கோபம்? கரெக்டா கேட்டீங்க சார். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறத பத்தி தப்பே கிடையாது சார். நானும் போகணும் ஒரு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. அது ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கா? உங்களுக்கு FDFS போகணும், அதை இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆமா கண்டிப்பா. இப்ப அப்ப நீங்களும் ரசிகர்கள் தான். கூட்டத்துல கோவிந்தா போலான்னு FDFS பார்க்கணும் 4 நாள் கழிச்சு பார்த்தா என்ன? ஒரு பாலாபிஷேகம் ஊத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு 15 அடி 20 அடிக்கு மேல ஏறி நிக்கிறான். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். விசில் அடிக்கிறது, வவ்வாலுக்கு பிறந்தவன் மன்னாரு, குடிகாரன், தியேட்டர்ல எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஒரு சினிமாக்கு எதுக்கு இப்படி அடிச்சுக்கணுங்கிற ஒரு நியாயமான கோபம் தான். ஒருத்தர் ஒண்ணுமுலாகலாம் அப்படி சண்டை போறாங்களா? இப்படி போனா அந்த இந்தியா உருப்படுமா? இல்ல ஒருத்தர் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு ஏதோ வந்து இவங்க சொத்தா அவங்க எடுத்தா மாதிரி, இவங்க சொத்தா இவங்க எடுத்தா மாதிரி. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல. பேரு நடிகர் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு படம், அதிகபட்சம் 2 படமே அதிகம் தான். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு நாள் உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. அவங்களுக்கு தீபாவளி ஒரு பொங்கல் மாதிரி இருக்கு. வெட்டி மாவன காலையிலேயே என்ன மிருகமாக்கிடாத. அவங்களுடைய தலைவர் படம் வருதுன்னா அன்னைக்கு அதுதான் அவங்களுக்கு தீபாவளி பொங்கல். அதுக்காக 2 நாள் அவன் எல்லாம் பண்ணிட்டு தானே போறான். அவன் என்னடி பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா? ஏங்க அவன் நம்ம பையங்க அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ணிருப்பேன், நல்லா பண்ணிருப்பேன். உங்களோட நேர விரயம், உங்களுக்கான வேலைகள் இன்னும் 1000 வேலைகள் இருக்கு. இது உங்களோட வேலையா நான் பார்க்கவே இல்லை. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. பொழுதுபோக்கு மட்டுமே, வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே நோக்கமா வச்சவன் எவனும் உருப்படாதே இல்லைன்னு என்னோட. உன்னை எல்லாம் தட்டில சோறு போட்டு தங்கில கட்டி வைக்கணும் நாய. பாத்தீங்களா? நீங்க அவங்கள சுருக்கி ஒரு புள்ளிக்குள்ள உட்கார வச்சு அடிக்க பாக்குறீங்க. சம்பாதிக்கிறோம், அதுல ஒரு சின்ன செலவு வந்து எங்க தலைவர்களுக்காக நாங்க செலவு பண்றோம். நீங்க பேசாத நெல்லு, இவங்க எல்லாம் கோவப்படுவாங்க. காசு செலவு பண்ண பிரச்சனை இல்லை சார், சம்பாதிச்சு எடுத்துடலாம் சார். உயிர் போகுது சார், அவங்க பேரண்ட்ஸ் தான் தெரியாது, அது யாரும் சொல்ல மாட்டாங்களே. கரெக்டா கட்டுட்டா. அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு டெத் கூட ஆயிருக்கு. பட் கேட்டுக்க, ஆனா அதை நாங்க தவிர்க்கும் வகையில தான் வந்து நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து நாங்களும் தவிர்க்கணும் தான் ஆசைப்படுறோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இல்ல நீங்க சொல்றீங்களே, எனக்கு என்ன கோவம் வருது அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க நாங்க வந்து சேஃப்டியா பண்றோங்கிறீங்கல்ல. பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச அதே நீங்க சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல எனக்கு எத்தனையோ தியேட்டர்ல நீங்க அடிச்சுக்கிறாங்க. அறிவு இருக்கானே? ஒண்ணுமுலாகலாம் அப்படி சண்டை போறாங்களா? இப்படி போனா அந்த இந்தியா உருப்படுமா? இல்ல உருப்படுமாங்கறேன். அந்த சூழல் அங்க உருவாக்குறது யாரு? அத பத்தி क्वेश्चनே பண்ண மாட்டேங்கிறீங்களே. என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. உருவாக்குறத தியேட்டர்காரங்க பண்றாங்க, இல்லன்னு நான் சொல்லல. இருந்தாலும் இவங்க அதுல அடிக்ட் ஆயிடுறாங்களே ரொம்ப. கேட்டுக்க, ரோட்ல பட்டாசு கொளுத்தி போடுறது, தீபாவளிக்கு வெடிக்கிறது பொறுப்பு இல்லையா சார்? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க தலைவர் என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் சார் எங்களுக்கு பண்டிகை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உங்களோ தீபாவளியோ அனைவருக்குமானது. எனக்கு அதுதான் தீபாவளி, நீயும் பொறுத்துக்கொள்னு சொல்லக்கூடாது. பண்டிகை எல்லாம் விட்டுருவோம். இப்ப அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஒண்ணா கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜுக்கு நீங்க வெடியெல்லாம் யாரும் வெடிக்க கூடாது. இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல. சார், நம்ம அரசியல் சம்பந்தமா எந்த கூட்டம் போனாலும் இது பண்ணாலும் நீங்க வெடிக்க கூடாது. நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை தப்பா சொல்லி இவனை வெட்டாமடு. அறிவுரை சொல்ல வந்தா ஏன்டா உடனே அருவாளை ஓங்குறீங்க?